ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிடெக் சைபர் செக்யூரிட்டி. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்ன, டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், எப்படி எந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இந்த கோர்ஸில் என்ன நாலேஜை ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைபர் க்ரைம் பற்றின நாலேஜ், நெட்வொர்க் செக்யூரிட்டி பற்றி, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி, கிரிப்டோகிராஃபி பற்றி, டிசைன் அண்ட் எப்படி அல்காரிதம்ஸை அனாலிசிஸ் பண்ணுறது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் பற்றி, சிஸ்டம் ப்ரிவென்ஷன் பற்றி எல்லாமே இந்த கோர்ஸில் படிப்போங்க. அண்ட் இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தியரிட்டிக்கல் நாலேஜ், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸு, ப்ராஜெக்ட்ஸ் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எல்லாமே இந்த கோர்ஸில் இன்க்ளூட் ஆகுங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருதுங்க. பெர் இயருக்கு 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயருக்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்ஸ் தாங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கணும். வித் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி சப்ஜெக்டாக இருக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 50% மார்க் எடுத்துருந்துருக்குங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இந்த கோர்ஸில் இருக்குங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் தியரி பார்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இங்கிலீஷ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வரும். ப்ராக்டிக்கலில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லேப், இன்ஜினியரிங் ப்ராக்டிசஸ் லேப், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லேப், ஃபிசிக்ஸ் லேப், கெமிஸ்ட்ரி லேப் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 2ல் பார்த்தீங்கன்னா தியரியில் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஐடி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், எலக்ட்ரான் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 இது எல்லாமே வரும். ப்ராக்டிக்கலில் கெமிஸ்ட்ரி லேப், ஃபிசிக்ஸ் லேப், கம்யூனிகேஷன் ஸ்கில் லேப், இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் லேப் 2, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லேப் இது எல்லாமே வருங்க. செமஸ்டர் 3ல் தியரியில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிசைன், ஜாவா ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர், பிரின்சிபல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வரும். ப்ராக்டிக்கலில் டேட்டா ஸ்ட்ரக்சர் லேப், டிஜிட்டல் பிரின்சிபல் அண்ட் சிஸ்டம் டிசைன் லேப், ஜாவா ப்ரோக்ராமிங் லேப், மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் லேப் இது எல்லாமே வரும். அதே மாதிரி செமஸ்டர் 4ல் பார்த்தீங்கன்னா தியரியில் சிஸ்டம் சாஃப்ட்வேர், C# அண்ட் .NET ஃப்ரேம்ஒர்க், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம், எலக்டிவ் 1 இது எல்லாமே வரும். ப்ராக்டிக்கலில் சிஸ்டம் சாஃப்ட்வேர் லேப், C# அண்ட் .NET ஃப்ரேம்ஒர்க் லேப், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேப், மினி ப்ராஜெக்ட் இது எல்லாமே இருக்குங்க. செமஸ்டர் 5ல் தியரியில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர் நெட்வொர்க், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், விஷுவல் ப்ரோக்ராமிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எலக்டிவ் 2 வரும். ப்ராக்டிக்கலில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் லேப், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லேப், விஷுவல் ப்ரோக்ராமிங் லேப் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 6ல் தியரியில் நெட்வொர்க் ப்ரோக்ராமிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், வெப் டெக்னாலஜி, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன், டேட்டா வேர்ஹவுசிங் அண்ட் மைனிங், எலக்டிவ் 3, எலக்டிவ் 4. ப்ராக்டிக்கலில் நெட்வொர்க்கிங் லேப், வெப் டெக்னாலஜி லேப், கேஸ் டூல்ஸ் லேப், காம்ப்ரஹென்சிவ் லேப் இது எல்லாமே வரும். செமஸ்டர் 7ல் தியரியில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் வேல்யூஸ், XML அண்ட் வெப் சர்வீசஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், இன்ஃபர்மேஷன் கோடிங் டெக்னிக்ஸ், எலக்டிவ் 5 வரும். ப்ராக்டிக்கலில் XML அண்ட் வெப் சர்வீஸ் லேப், கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா லேப் இது எல்லாமே வருங்க. செமஸ்டர் 8ல் தியரியில் பார்த்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட், ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க் இது எல்லாமே வருங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 lakhல இருந்து 2,50,000 வரைக்குமே பெர் ஆனம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டான ஃபீஸ் தாங்க. நாம் போகிற காலேஜஸ், இன்ஸ்டியூட்ஸை பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறும். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போகலான்னு பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி மேனேஜர் ஆகலாம், செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகலாம், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட் ஆகலாம், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம், கிரிப்டோ அனலிஸ்ட் ஆகலாம், செக்யூரிட்டி இன்ஜினியர், கிரிப்டோகிராஃபி, செக்யூரிட்டி கன்சல்டன்ட், ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த மாதிரியான நிறையா ஜாப் பொசிஷன்ஸ்க்கு நம்ம போகலாங்க. அதே மாதிரி டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், நோக்கியா, இன்ஃபோசிஸ், ஆப்பிள், கேபிட்டல் ஒன், சிஸ்கோ, ஜென்ரல் மோட்டார்ஸ், ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஆவரேஜான சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3.1 lakh to 17.8 lakh பெர் ஆனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டான சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷன்ஸை பொறுத்து தாங்க சேலரியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ப்ரைவேட் காலேஜில் வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.